வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல கத்தியால படுற காயத்தை விட ஒருத்தரோட வார்த்தையாலையும் துரோகத்தாலையும் நம்ம மனசுல படுற காயம் இருக்கே, அது ரொம்ப கொடியது. உங்களை ஒருத்தர் எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்தி இருக்கலாம், இல்ல நீங்க உயிரா நேசிச்சவங்க உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம ரத்தம் கொதிக்கும். அவங்க கிட்ட போய் சண்டை போடணும், அவங்க செஞ்சதை விட மோசமா அவங்கள திட்டணும்னு தோணும். ஆனா ஒரு தர்மம் சொல்லுது, கோபப்படும் போது நீ உன் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறாய், மௌனமாக இருக்கும் போது உன் பலத்தை சேமிக்கிறாய். நீங்க பதிலுக்கு கத்தும் போது அவங்க எதிர்பார்த்த அந்த ரியாக்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிடுது. ஆனா நீங்க மௌனமா இருக்கும் போதுதான் போர் அங்க ஆரம்பிக்குது. அந்த மௌனம் அவங்களுக்கு ஒரு புரியாத புதிரா மாறும். இந்த வீடியோல நாம பார்க்க போற மௌனத்தின் 10 போர் தந்திரங்கள் வெறும் அமைதியா இருக்கிறது கிடையாது. இது ஒரு ராஜதந்திரம். உங்களை காயப்படுத்தினவங்க நீங்க கெஞ்சுவீங்கன்னு நினைப்பாங்க, இல்லனா சண்டைக்கு வருவீங்கன்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க மௌனம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுக்கும் போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். இவன் ஏன் அமைதியா இருக்கான், இவன் மனசுக்குள்ள என்ன பிளான் ஓடுது, இந்த ஒரு குழப்பம் அவங்கள சிதைக்கும். உங்களை காயப்படுத்தினவங்கள உங்க மௌனத்தால எப்படி பணிய வைக்கலாம்? இதோ 10 அதிரடி தந்திரங்கள். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். தந்திரம் 1, விளக்கம் அளிப்பதை நிறுத்துங்கள். கவனிங்க நண்பர்களே, உங்களை ஒருத்தர் தப்பா பேசுறப்போ நீங்க பதறி போய் உங்க மேல இருக்கிற அழுக்க துடைக்க விளக்கம் கொடுக்க ஓடுறீங்க பாத்தீங்களா? அங்கதான் நீங்க உங்க கெத்தை இழக்குறீங்க. நீங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாலே நீங்க குற்றவாளி, அவங்க நீதிபதினு நீங்களே அந்தஸ்து கொடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க உங்க மேல வீசுற ஒவ்வொரு பழிச்சொல்லுக்கும் நீங்க கொடுக்கிற பதில் அவங்களுக்கு இன்னும் அதிக அதிகாரத்தை தான் கொடுக்கும். ஏன் விளக்கம் கொடுக்கணும்? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு சிங்கம் வேட்டைக்கு தயாராகும் போது மற்ற மிருகங்க கிட்ட போய் நான் ஏன் வேட்டையாட போறேன்னு பெர்மிஷன் கேட்கறது இல்ல. அதே போலத்தான் உங்க குணமும். உங்களை உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. உங்களை வெறுக்கிறவங்க நீங்க என்ன சொன்னாலும் நம்ப போறதும் இல்லை. இதுதான் உலக நீதி. நீங்க பேச பேச உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுமே தவிர அங்க எந்த மாற்றமும் நடக்க போறது இல்ல. அதனால வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க. விளக்கங்கள் கொடுக்காம நீங்க அமைதியா இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு மரண அமைதி உருவாகும். அந்த அமைதி உங்க எதிரிய நிலைக்குலைய வைக்கும். இவன் ஏன் எதையுமே மறுக்கல, ஒருவேளை இவன்கிட்ட ஏதோ பெரிய பிளான் இருக்கும்னு அவங்க மண்டை காய ஆரம்பிக்கும். நீங்க விளக்கம் கொடுக்கலனா அவங்க சொன்ன பொய்கள் அவங்களுக்கே திருப்பி அடிக்கும். ஒரு பாறை முன்னாடி நின்று ஒருத்தன் கத்துறதுக்கும் உங்க முன்னாடி நின்று கத்துறதுக்கும் வித்தியாசம் இல்லாம பண்ணிடுங்க. இனிமே யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா அவங்க கண்ணை மட்டும் பாருங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாதீங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது அவங்க முன்னாடி நீங்க ஒரு இமயமலை போல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய அந்த திமிரான மௌனம் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் இதுதான். உன்னோட ஒர்த் அவ்வளவுதான், உனக்கு பதில் சொல்றது என் லெவலுக்கு குறைச்சல். இந்த அலட்சியம் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற முதல் மரண அடி. தந்திரம் 2, உணர்ச்சிகளை பலியாக்காதீர்கள். உங்களை ஒருத்தன் காயப்படுத்துறான்னா அவனோட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை ஆத்திரப்பட வைக்கணும், உங்களை அழ வைக்கணும், மொத்தத்துல உங்களை நிதானம் இழக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும். நீங்க எப்போ கத்தி சண்டை போடுறீங்களோ அப்போ அவங்க எதிர்பார்த்த அந்த பரிசு அவங்களுக்கு கிடைச்சிடுது. நீங்க கோபப்படுறது அவங்க ஈகோவுக்கு போடுற பிரியாணி விருந்து மாதிரி. அவங்களுக்கு எதுக்கு நீங்க அந்த தீனிய போடணும்? அவங்க முன்னாடி உணர்ச்சி இல்லாத பிணம் போல நில்லுங்க. எதிரி எப்போ உன்னை ஆத்திரமூட்டுறானோ அப்போ அவன் தன்னோட பலவீனத்தை மறைக்க முயற்சிக்கிறான். இதுதான் உண்மையான லாஜிக். அவனுக்கு தெரியும் நீங்க அமைதியா இருந்தா உங்களை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. அதனாலதான் உங்களை சீண்டுவான். அந்த நேரத்துல நீங்க ஒரு பனிப்பாறை போல சில்லுன்னு இருங்க.
அவங்க எப்பேற்பட்ட நெருப்பை வீசினாலும் உங்க முகத்துல ஒரு சின்ன மாற்றம் கூட வரக்கூடாது. நீங்க கலங்காம நிக்கிறப்போ கத்துறவன் தான் கோமாளி மாதிரி தெரியுமா? ஒரு மனுஷனோட அகங்காரத்துக்கு மிகச்சிறந்த உணவு எது தெரியுமா? அடுத்தவனோட ரியாக்ஷன். நீங்க எப்போ கத்துறீங்களோ அப்போ அவங்க பெருமையா உணர்வாங்க. ஆனா நீங்க எப்போ அமைதியா இருக்கீங்களோ அவங்க ஈகோ பட்டினி கடந்து சாகும். நான் இவ்வளவு பேசுறனே, இவனுக்கு ஒரு மயிரும் பாதிக்கலையான அவங்க உள்ளுக்குள்ள எரிச்சல் ஆவாங்க. உங்களுடைய இந்த நிதானம் தான் அவங்க கர்வத்தை சுக்குநூறா உடைக்கும். நீங்க கொடுக்காத அந்த ஒரு ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு கிடைக்க போற பெரிய அவமானம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறவன் தான் இந்த உலகத்தை ஆள்வான். உங்களை வீழ்த்த நினைக்கிறவன் உங்க எமோஷன்ஸ் கூட விளையாட பார்ப்பான். அந்த விளையாட்டை ஆரம்பத்திலேயே கட் பண்ணுங்க. ஆடுகளம் உங்களுடையதா இருக்கட்டும், ஆட்டம் மௌனமா இருக்கட்டும். எதிரி முன்னாடி இடி போல கத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆழமான கடலை போல அமைதியா இருங்க. அந்த ஆழம் அவங்கள மூழ்கடிச்சு நிலைக்குலைய வைக்கும். இந்த அமைதி அவங்க மண்டைக்குள்ள இடி மாதிரி முழங்கும். தந்திரம் 3, டிஜிட்டல் மௌனம். கவனிங்க நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலத்துல நாம பண்ற மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டா உடனே வாட்ஸ்அப்ல சோகமான பாட்டு வைக்கிறது, ஸ்டேட்டஸ்ல யாரையும் நம்பாதீங்கன்னு மெசேஜ் போடுறது. நீங்க பண்றது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவங்க அதை திருட்டுத்தனமா பார்த்துட்டு, பாத்தியா இவனை நான் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கேன், இவன் இன்னும் என்னையே நினைச்சிட்டு உருகுறான்னு சந்தோஷப்படுவாங்க. நீங்க எதுக்கு அவங்களுக்கு அந்த வெற்றியை பரிசா கொடுக்குறீங்க? உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை உங்களை பத்தின ஒரு தகவலும் அவங்களுக்கு கிடைக்காம பண்றதுதான். உங்க டிஜிட்டல் உலகம் மௌனமா இருக்கட்டும். நீங்க கவலைப்படுறீங்களா இல்ல சந்தோஷமா இருக்கீங்களான்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. தகவல் இல்லாத இடத்துல பயம் தானா வளரும். நீங்க எதுவுமே போடாம உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மௌனம் பலமாகுது. இவன் ஏன் எதுவுமே போடல, இவன் உண்மையிலேயே கவலைப்படுறானா இல்லையான்னு அவங்க குழம்பி போய் உங்க ப்ரொஃபைல அடிக்கடி தேடுவாங்க. உங்க மௌனம் ஆன்லைன்லயும் அதிரடியா இருக்கட்டும். பிளாக் பண்றது கூட ஒரு வகையான ரியாக்ஷன் தான். பிளாக் பண்ணாமலேயே ஒருத்தரை இக்னோர் பண்றது தான் உச்சகட்ட தந்திரம். நீங்க உங்க வளர்ச்சியை பத்தி மட்டும் போடுங்க, இல்லனா எதுவுமே போடாம இருங்க. ஆனா ஒரு காலத்துல கூட உங்க வலியையோ அவமானத்தையோ பத்தி ஒரு போஸ்ட் கூட வரக்கூடாது. உங்க எதிரி உங்க ப்ரொஃபைல பாக்குறப்போ அவனுக்கு கிடைக்க வேண்டியது உங்க மௌனம் மட்டும்தான். அதுதான் அவனை வதைக்கும். டிஜிட்டல் உலகத்துல இருந்து மறைஞ்சு போறது ஒரு மாய வித்தை மாதிரி. நீங்க காணாம போகும்போதுதான் உங்களோட மதிப்பு புரியும். நான் இல்லாம அவன் வாழ்ந்துடுவானான்னு நக்கலா நினைச்சவங்க முன்னாடி நீங்க அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காம உங்க வாழ்க்கைய கெத்தா வாழுறத மௌனமா நிரூபிங்க. நீங்க கொடுக்கிற இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அவங்கள மன ரீதியா பலவீனப்படுத்தும். உங்களுடைய ஆன்லைன் மௌனம் அவங்கள பத்தின எந்த கவலையும் உங்களுக்கு இல்லைங்கிறதுக்கான மிகப்பெரிய சாட்சி. தந்திரம் 4, பிளாக் செய்யாத மௌனம். நிறைய பேர் கோபத்துல பண்ற தப்பு டக்குன்னு போனை எடுத்து நம்பரை பிளாக் பண்றது. ஆனா பிளாக் பண்றது மூலமா நீங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க, உன்னால எனக்கு வலிக்குது, அதனால நான் உன்னை பார்க்க விரும்பல. இது அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அதுக்கு பதிலா அவங்கள பிளாக் பண்ணாதீங்க. அவங்க மெசேஜ் பண்ணா பாருங்க, ஆனா பதில் சொல்லாதீங்க. அவங்க கால் பண்ணா எடுக்காதீங்க. நீங்க பிளாக் பண்ணாமலேயே அவங்கள புறக்கணிக்கும் போது அவங்க முன்னாடி நீங்க ஒரு இமயமலை போல நிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல அவங்க இருக்கட்டும், ஆனா உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு இடமில்லைங்கிறத உங்க மௌனம் உறுதிப்படுத்தட்டும். அவங்க உங்க வெற்றிகளை பார்க்கட்டும், ஆனா அவங்களுக்கு பதில் சொல்ல ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு இல்லைங்கிறத உணர வைங்க. ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? அவனை அவமானப்படுத்துறது இல்ல, அவனை ஒரு துரும்பு கூட மதிக்காம இருக்கிறது தான். உங்க போன்ல அவன் ஒரு பேரு மட்டும்தான், உங்க மனசுல அவன் செத்து போன பிணம். நீங்க பிளாக் செய்யாம இருக்கும்போது அவன் உங்களை வம்புக்கு இழுக்க ட்ரை பண்ணுவான். ஏதாவது சீண்டுற மாதிரி மெசேஜ் போடுவான். ஆனா அந்த பொறிக்குள்ள விழுந்துடாதீங்க. அந்த மெசேஜ்களை படிச்சுட்டு எந்த பதிலும் தராம விடுறது இருக்கே,
அது அவன் முகத்துல ஓங்கி அரையறதுக்கு சமம். உன்னோட எந்த வார்த்தையும் என்னை தாக்காதுங்கிற உங்க திமிரான மௌனம் அவனை பித்து பிடிக்க வைக்கும். அவன் தன்னோட செயலை எண்ணி அவனா வெக்கப்பட வைக்கிற ஆயுதம் இது. பிளாக் செய்யாத மௌனம் ஒரு ராஜதந்திரம். நீங்க அமைதியா இருக்கிறப்போ அவன் உங்களை பத்தி என்ன நினைப்பான்னு தெரியாம குழம்புவான். நீங்க அவன்கிட்ட சண்டை போட்டா அவனுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனா நீங்க மௌனமா இருக்கிறப்போ அவனுக்கு கிடைக்கிறது நரக வேதனை மட்டும்தான். உங்க முன்னாடி அவன் ஒரு சின்ன பூச்சியா தான் தெரியுமா. நீங்க அவனை பிளாக் பண்ணல, மாறா உங்க வாழ்க்கையில இருந்து முழுமையா இக்னோர் பண்ணிட்டீங்கிறது தான் கசப்பான உண்மை. தந்திரம் 5, வெற்றியே உரத்த மௌனம். உங்களை ஒருத்தன் காயப்படுத்திட்டானா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாருன்னு சவால் விடாதீங்க. சவால் விடுறவன் தன்னோட பிளானை வெளியே சொல்றான். சாதிக்கிறவன் தன்னோட வேலையில கண்ணா இருக்கான். உங்க வார்த்தைகளை சேமிங்க, அதை உங்க வெற்றியில காட்டுங்க. நீங்க யார்கிட்டையும் போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வளர்ச்சியை மட்டும் கவனிங்க. ஒரு காலத்துல உங்களை அசிங்கப்படுத்தினவன் இன்னைக்கு உங்க கால் தூசிக்கு கூட சமம் இல்லாத இடத்துல நீங்க இருக்கணும். அந்த வெற்றியை நீங்க பேசக்கூடாது, உங்க வளர்ச்சி பேசணும். இருட்டுல உட்கார்ந்து உங்க சாம்ராஜ்யத்தை செதுக்குங்க. உங்க உழைப்பு சத்தம் இல்லாம இருக்கட்டும். நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. கஷ்டப்பட்டு முன்னேறுங்க, ஆனா அதை தம்பட்டம் அடிக்காதீங்க. ஒரு நாள் நீங்க அடைய போற அந்த உன்னதமான இடம் இருக்கே, அது உங்களை காயப்படுத்தினவங்க காதுல இடி மாதிரி முழங்கும். அன்னைக்கு நீங்க அவங்க முன்னாடி போய் நிக்க கூட வேண்டாம். உங்க பேரு ஊரு முழுக்க கேட்கும் போது அவங்க தன்னாலேயே தலை குனிஞ்சு நிப்பாங்க. வெற்றியை விட ஒரு சிறந்த பழிவாங்குதல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது உறவுகளே. நீங்க அவங்கள அடிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம். அவங்க வாழ்க்கையில கற்பனை கூட பண்ண முடியாத உயரத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரண அடி. அந்த இடத்துல நீங்க நின்னு சிரிக்கும் போது அவங்க செஞ்ச ஒவ்வொரு துரோகமும் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகும். இவனை போய் தப்பா எடை போட்டுட்டோமேனு அவங்க குற்ற உணர்ச்சியில குறுகி போவாங்க. உங்க வெற்றியின் மௌனம் அவங்க கர்வத்தை சிதைக்கும். மௌனமா சாதிக்கிறதுங்கிறது ஒரு கலை. வார்த்தைகள் குறைவா இருக்கணும், செயல்கள் அதிகமா இருக்கணும். உங்களை சிறுமப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் ஆலமரமா வளருங்க. அவங்க உங்க நிழல்ல ஒதுங்க கூட தகுதி இல்லாதவங்களா இருக்கட்டும். அந்த மௌனமான வெற்றி தான் ஒரு உண்மையான வீரனுக்கு அழகு. கத்தி பேசி எதையும் சாதிக்க முடியாது. காரியம் முடிச்சிட்டு அமைதியா திரும்புறது தான் ராஜதந்திரம். உங்க சாம்ராஜ்யம் உங்க மௌனத்தின் மீது கட்டப்படட்டும். தந்திரம் 6, மர்மமான புன்னகை. உங்களை ஒருத்தர் ரொம்ப மோசமா காயப்படுத்திட்டாரு. இப்போ திடீர்னு ஒரு இடத்துல நேருக்கு நேர் பாக்குறீங்க. அந்த நேரத்துல முகத்தை சுளிக்காதீங்க, கோபமா முறைக்காதீங்க. ரொம்ப இயல்பா ஒரு மெல்லிய புன்னகைய மட்டும் அவங்க முகத்தை பார்த்து வீசுங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எனக்கு பண்ணின துரோகம் என்னை பாதிக்கவே இல்லை, நீ ஒரு தூசின்னு அந்த சிரிப்பு சொல்லும். உங்களுடைய அந்த மர்மமான புன்னகை அவங்க நிம்மதியை குலைக்கும். ஒருத்தன் உங்களை அடிச்சுட்டு நீங்க அழுவீங்கன்னு எதிர்பார்த்து நிப்பான். ஆனா நீங்க சிரிச்சிங்கன்னா அவனுக்கு பைத்தியமே பிடிக்கும். இவன் ஏன் சிரிக்கிறான், இவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவன் குழம்புவான். கோபம் தோல்வியின் அடையாளம், புன்னகை வெற்றியின் அடையாளம். அந்த புன்னகையோட அப்படியே அவங்கள கடந்து போயிட்டே இருங்க. நீங்க திரும்பி பார்க்க கூட வேண்டாம். அந்த ஒரு நொடி புன்னகை அவர் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட அந்நியன் என்பதை உறுதிப்படுத்தும். புன்னகையோடு கூடிய மௌனம் ஒரு பயங்கரமான தந்திரம். அது உங்க எதிரிக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீ என்னை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என்னோட மகிழ்ச்சியை உன்னால ஒருபோதும் பறிக்க முடியாதுங்கிற செய்தியை நீங்க பேசாமலேயே அவங்க மூளைக்கு அனுப்பிட்டீங்க. அவர் உங்க மகிழ்ச்சியை பறிக்க நினைச்சாரு. ஆனா நீங்க இன்னும் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்கிறப்போ அவர் தோத்து போய் நிப்பாரு. அந்த புன்னகை ஒரு கண்ணாடி போல அவருக்கு அவரோட முகத்தையே காட்டும். இனி உங்களை காயப்படுத்தினவங்களை சந்திக்கும் போது ஒரு ராஜாவை போல புன்னகையுங்க. அந்த புன்னகையில வன்மம் இருக்கக்கூடாது, அலட்சியம் இருக்கணும். நீங்க அவங்கள பொருட்படுத்தவே இல்லைங்கிறது தான் அவங்க ஈகோவுக்கான சாவுமணி. வார்த்தையா
வார்த்தையால திட்டுறதை விட மௌனமான அந்த சிரிப்பு அவங்க தூக்கத்தை கெடுக்கும். இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிற கேள்வி அவங்கள உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். உங்களை சிதைக்க நினைச்சவங்க உங்களை பார்த்து மிரண்டு போய் நிப்பாங்க. தந்திரம் 7, ரகசியங்களை மௌனமாக்குங்கள். கவனிங்க நண்பர்களே, காயப்பட்ட சிங்கம் தன்னோட காயத்தை வெளியே காட்டாது. நம்ம காயப்படும் போது நாம செய்யற மிகப்பெரிய தப்பு 4 பேர்கிட்ட போய் புலம்புறது. அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான்னு நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லும் போது நீங்க உங்க பலவீனத்தை ஊர் முழுக்க தார வார்த்து கொடுக்கறீங்க. பாம்பு தன்னோட விஷத்தை காட்டக்கூடாது, சீருவதை மட்டும் காட்ட வேண்டும். உங்களை ஒருத்தர் காயப்படுத்திட்டாரா, அந்த வலிய ஒரு ரகசியமா உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் தான் உங்க பலம். உங்க பலவீனம் உங்க எதிரிக்கு தெரிஞ்சா அவன் உங்களை இன்னும் அதிகமா தாக்குவான். அதனால உங்க வலிய ஒரு மர்மமா வச்சுக்கோங்க. நீங்க மௌனமா இருக்கும்போது தான் உங்க எதிரிக்கு ஒரு பயம் இருக்கும். இவன் மனசுக்குள்ள என்ன பிளான் பண்றான், இவன் எவ்வளவு அடி வாங்கியும் இன்னும் அமைதியா இருக்கானேன்னு அவங்க நடுங்குவாங்க. உங்களுடைய ரகசியமான மௌனம் தான் உங்களுடைய கவசம். வலியை வெளிப்படுத்தும் போது அது கண்ணீரா மாறும். வலியை மௌனமாக்கும் போது அது வைராக்கியமா மாறும். அந்த வைராக்கியம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். யார்கிட்டையும் போய் நியாயம் கேட்காதீங்க. காலத்துக்கிட்ட மட்டும் உங்க நியாயத்தை விடுங்க. மௌனமா இருந்து உங்க காயங்களை ஆத்திக்கோங்க. நீங்க குணமடைஞ்சு வரும்போது பழைய மனிதனா இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த மனிதனா வெளியே வரணும். உங்க மௌனம் உங்க எதிரிகளை நிலைக்குலைய செய்யட்டும். ஒரு ராஜா தன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கையை ஒருபோதும் வெளியே சொல்ல மாட்டாரு. நீங்களும் ஒரு ராஜாவா இருங்க. உங்க மௌனம் அவங்கள யோசிக்க வைக்கட்டும். உங்க வளர்ச்சி அவங்கள அலற வைக்கட்டும். உங்களுடைய மௌனம் உங்களை காயப்படுத்துறவனுக்கு ஒரு பெரிய தண்டனை மட்டும் இல்லை நண்பர்களே, அது உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதனா உலகத்துக்கு காட்டும். உங்க துயரங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா இந்த உலகம் பலவீனமானவர்களை வேட்டையாடும். உங்க மௌனம் ஒரு கோட்டையை போல உங்களை பாதுகாக்கட்டும். தந்திரம் 8, கண்கள் பேசும் மௌனம். வார்த்தைகள் பொய் சொல்லும், ஆனா கண்கள் உண்மைய சொல்லும். உங்களை ஒருத்தர் காயப்படுத்தி பேசும்போது நீங்க பதிலே சொல்லாம அவங்க கண்ணையே நேரடியா பாருங்க. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் உங்க பார்வையை திருப்பாதீங்க. அந்த பார்வையில கோபம் இருக்கக்கூடாது, ஒரு விதமான கூர்மையான அமைதி இருக்கணும். மிக ரொம்ப நிதானமா ஒரு விதமான அலட்சியத்தோட அவங்க கண்ணையே 10-15 நொடிகள் உற்று பாருங்க. அந்த மௌனமான பார்வை அவங்கக்குள்ள ஒரு நடுக்கத்தை உருவாக்கும். மௌனமான பார்வை ஒரு அதிகாரம் நண்பர்களே. உங்க பார்வையில ஒரு சிங்கத்தின் தீர்க்கம் இருக்கட்டும். நீங்க பேசாமலேயே உங்க கண்கள் மூலமா நீ ஒரு கோலை, உன்னோட வார்த்தைகள் எனக்கு ஒரு தூசிங்கிற செய்திய அவங்க மூளைக்கு அனுப்பிடுங்க. அந்த நடுக்கம் அவங்க உடம்பு முழுக்க பரவும். எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் நேருக்கு நேர் மௌனமா பார்க்கிற பார்வையை எதிர்கொள்ளவே முடியாது. ஏன் இவன் இப்படி பார்க்கறான், இவன் பார்வையில ஒரு அதிகாரம் தெரிகிறதேன்னு அவங்க தடுமாறுவாங்க. உங்க பார்வையில ஒரு ராஜாவின் கம்பீரம் இருக்கட்டும். அவங்க உங்களை நோக்கி விஷத்தை கக்கும் போது நீங்க அதை ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி பாருங்க. அந்த அலட்சியமான பார்வை அவரை சிறுமைப்படுத்தும். நீங்க பேசுற 1000 வசவுகளை விட அந்த ஒரு கூர்மையான மௌனமான பார்வை அவர் ஆன்மாவை சுடும். அந்த பார்வைக்கு அப்புறம் ஒரு சிறிய அலட்சியமான சிரிப்பை உதிர்த்துட்டு அவர் அங்க இல்லாதது போலவே உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. இதுதான் தந்திரம். இனிமே யாராவது உங்களை நோக்கி சண்டைக்கு வந்தா பதிலுக்கு கத்தாதீங்க. உங்க கண்களால அவங்கள கட்டுப்படுத்துங்க. அந்த மௌனமான பார்வையில உங்க ஆளுமை தெரியட்டும். நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல, உங்க பார்வை அவங்கள பணிய வைக்கும். ஒரு மனுஷனுக்கு அவனோட பேச்சுக்கு பதில் கிடைக்காத போதுதான் அவன் தன்னோட சுய மதிப்பை இழக்கிறான். நண்பர்களே, உங்க மௌனம் வெறும் அமைதி இல்ல, அது ஒரு கண்ணாடி. அவங்க எவ்வளவு கீழ்த்தரமானவன்கிறத அந்த மௌனம் அவருக்கு தெளிவா காட்டும். தந்திரம் 9, மன்னிப்பு இல்லாத தூரம். நிறைய பேர் சொல்லுவாங்க மன்னிச்சு விட்டுடுங்கன்னு. ஆனா நான் சொல்றேன்,
துரோகம் பண்ணினவனை மன்னிச்சு மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள சேர்க்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவங்கள மன்னிக்க வேண்டாம், ஆனா அவங்க கிட்ட சண்டையும் போட வேண்டாம். அவங்கள உங்க வாழ்க்கையிலிருந்து முழுமையா நீக்கிட்டு ஒரு நீண்ட மௌனமான தூரத்தை பராமரிங்க. அந்த தூரம் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை. நீங்க இல்லாம அவங்க வாழ்க்கை எவ்வளவு சூனியமா இருக்குன்னு அவங்க உணரட்டும். உங்க மௌனம் ஒரு எல்லையா இருக்கட்டும். அவங்க மறுபடியும் உங்ககிட்ட பேச வரலாம், பழையது போல பழக முயற்சி செய்யலாம். ஆனா உங்க மௌனமான கதவை ஒருபோதும் திறக்காதீங்க. அவங்க பேச வரும்போது நீங்க நாகரிகமா பதிலளிக்கலாம், ஆனா அந்த பேச்சுல பழைய நெருக்கம் இருக்கக்கூடாது. உங்க வார்த்தைகள்ல ஒரு குளிர்ச்சியும் மௌனமான இடைவெளியும் இருக்கணும். அந்த இடைவெளி தான் அவருக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை. உங்களை இழந்த பிறகுதான் உங்க மதிப்பு அவருக்கு தெரியும். பழி வாங்குறதுன்னா அவங்கள அடிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு நீங்க கிடைக்காம போறதுதான். ஒரு காலத்துல உங்களுக்கு சொந்தமா இருந்தவங்க இன்னைக்கு உங்களை ஒரு வார்த்தை பேச கூட தகுதி இல்லாத இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி. உங்க மௌனம் ஒரு பெரிய சுவரை எழுப்பட்டும். அந்த சுவருக்கு அந்த பக்கம் அவங்க அலட்டும், இந்த பக்கம் நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க. உங்க இல்லாமை அவங்கள வாழ்நாள் முழுக்க வாட்டும். வாழ்க்கையில சில கதவுகளை மூடுறது தான் நமக்கு நல்லது. மௌனமா அந்த பூட்டை போட்டுட்டு சாவியை தூக்கி எரிஞ்சிடுங்க. அவங்க எவ்வளவுதான் கதவை தட்டினாலும் திறக்காதீங்க. பழி வாங்குறதை விட ஒருத்தரை உங்க வாழ்க்கையிலிருந்து முழுமையா டெலீட் பண்றது தான் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை உங்க மௌனம் உறுதிப்படுத்தும். உங்க மௌனம் அவங்களுக்கு எட்டாத உயரமா மாறட்டும். அந்த தீர்மானமான மௌனம் தான் ஒரு வெற்றியாளனின் அடையாளம். தூரத்தை மௌனத்தால அளந்துடுங்க. தந்திரம் 10 ஒரு அந்நியனை போல கடந்து போ. இதுதான் இறுதி ஆயுதம் மற்றும் வெற்றியாளனின் பிரம்மாஸ்திரம். உங்களை ஒருத்தர் ரொம்ப மோசமா காயப்படுத்திட்டாருன்னா அவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை அவர் உங்க வாழ்க்கையில இல்லவே இல்லைங்கிறது போல நடந்துக்கிறது தான். அவரை ஒரு அந்நியனை போல கருதுங்க. தெருவில் போகிற ஒரு முகம் தெரியாத ஆளை நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதே போல் அவங்கள கடந்து போங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அவர் நின்னாலும் அவரை ஒரு கண்ணுக்கு தெரியாத தூசியை போல நடத்துங்க. ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குற கோபம் கூட ஒரு வகையான இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனால் நீங்கள் கோபப்படாமல் அவங்கள ஒரு பொருட்டாவை மதிக்காமல் இருக்கும்போது அவங்க ஈகோ மொத்தமாக நொறுங்கி போகும். போகிற வழியில் அவங்கள பார்க்குறீங்க, முகம் தெரியாத ஒருத்தரை கடந்து போற மாதிரி மௌனமா கடந்து போங்க. உங்க வாழ்க்கையில இருந்து அவங்கள மௌனமா டெலீட் பண்ணிடுங்க. நான் இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருந்தனே, இப்போ ஒரு அந்நியனை போல பார்க்கிறானேன்னு அவங்க துடிப்பாங்க. உங்க வாழ்க்கை புத்தகத்துல இருந்து அவங்க பக்கத்தை கிழிச்சு எரிஞ்சிடுங்க. இனி அவங்க உங்க நினைவுகள்ல கூட இருக்கக்கூடாது. நீங்க அவங்கள பழிவாங்க துடிச்சா நீங்க இன்னும் அவங்க பிடியில இருக்கீங்க அர்த்தம். ஆனா நீங்க அவங்கள ஒரு அந்நியனை போல கடந்து போனா நீங்க முழுமையா விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த விடுதலை தான் உங்க மௌனத்தின் வெற்றி. அவங்க உங்க வாழ்க்கையில ஒருபோதும் இருந்தது இல்லைங்கிறது போல வாழுங்க. ஒரு அந்நியனின் மௌனம் மிகவும் கொடியது. நீங்க அவங்கள பார்த்து சிரிக்கவும் வேண்டாம், முறைக்கவும் வேண்டாம். ஒரு செங்கல் சுவரை பார்க்குற மாதிரி அவங்கள பார்த்துட்டு உங்க வேலையை பாருங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு அவனோட இருப்பு அங்கீகரிக்கப்படாத போதுதான் அவன் செத்து போறான். உங்களை இழந்த அந்த வலி அவங்கள வாழ்நாள் முழுக்க கதற வைக்கும். உங்க மௌனத்தின் மூலமா அவங்கள உங்க உலகத்துல இருந்து கொன்னுடுங்க. இதுதான் சுதந்திரம், இதுதான் உண்மையான வெற்றி. நண்பர்களே, இந்த 20 நிமிட பயணம் ஒரு சாதாரண வீடியோ இல்லை, இது உங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கை முறை. இனிமே உங்களை காயப்படுத்துறவன் முன்னாடி நீங்க அழுது நிக்க மாட்டீங்க. மௌனமான ஒரு புன்னகையோட ஒரு ராஜாவை போல நிப்பீங்க. தன்னை அடக்க தெரிந்தவனே உலக ஆள தகுதியானவன். உங்களோட மௌனத்தை ஒரு ஆயுதமா மாத்துங்க. உங்களோட வளர்ச்சியை ஒரு சாம்ராஜ்யமா மாத்துங்க. யாரெல்லாம் இன்னையிலிருந்து இந்த மௌன புரட்சியை ஆரம்பிக்க போறீங்களோ அவங்க மட்டும் கமெண்ட்ல ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை சைலன்ஸ்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு
ஒரு உத்வேகத்தை கொடுத்திருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அடுத்த பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.